ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இன்றைக்கு ஆவியானவர் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஆவியானவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஏன் நாம் கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும் என்றால், ஏன் ஆண்டவர் நம்மை கர்த்தரிடத்துல திரும்ப சொல்லுகிறார் என்றால், நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், நாம் செய்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு கர்த்தர் வேறு பக்கமாய் திரும்பி இருக்கிறார். கர்த்தர் வேறு பக்கமாய் திரும்பினபடியினாலே இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். மல்கியா புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் மத்திய பகுதியில வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். ஆவியானவர் சொல்றார், நீங்க எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், நீங்க எல்லாரும் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு நிறைய பேருக்கு நேராக கர்த்தர் இல்லை. நிறைய பேருக்கு கர்த்தருடைய பார்வை கிடைக்கவில்லை. அவர் வேறு பக்கமாக திரும்பி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரிடத்துல நீங்க திரும்பினால் மாத்திரமே அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். நிறைய பேரு நினைக்கிறீங்க, ஆண்டவர் என் பக்கமா திரும்பணும், எப்பவுமே ஆண்டவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய நினைப்பு சாத்தியமாகும். எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், நீங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்புகிற பொழுதுதான் அது சாத்தியமாகும். நீங்க கர்த்தர் பக்கமாய் திரும்பாதது வரைக்கும் கர்த்தர் உங்க பக்கமா திரும்பவே மாட்டார். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். இந்த ஓசியா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை பீறினார். எதற்காக? சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார் என்றால், எதற்கு ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே பீறுகிறார் என்றால், அவர் பக்கமாக நம்மை திருப்புவதற்கு. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். சில நேரங்கள்ல சில உபத்திரவங்களையும், சில பிரச்சனைகளையும், சில நஷ்டங்களையும், சில இழப்புகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பொழுது அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அதைத்தான் முந்தின அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். சில நேரங்கள்ல நாம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் முகத்தை திருப்பிக் கொள்ளுவார். முகத்தை அவர் திருப்பிக் கொள்ளுவார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் அவர் எப்போ திரும்புவார் என்றால், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும்
என் ஸ்தானத்திற்கு நான் திரும்பி போய்விடுவேன். குற்றம் செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் திரும்பி தன் ஸ்தானத்திற்கு போய்விடுவார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நம்ம கூட எப்போது அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்போது நம்ம கூட அவர் இருப்பார். ஆனால் சில நேரங்களிலே நாம குற்றம் செய்கிற பொழுது, சில நேரங்களிலே நாம் தவறு செய்கிற பொழுது, சில நேரங்களில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற பொழுது அவர் தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவார். மறுபடியும் எப்போ நம்ம பக்கமா திரும்புவார் என்றால், வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், என் ஸ்தானத்துல இருப்பேன். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்துல திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். நாம திரும்பாதது வரைக்கும் கர்த்தர் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டார். ஆனா திரும்ப வைப்பதற்காக அவர் பீறிக்கொண்டே இருப்பார். அங்கே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற பொழுது, ரொம்ப தொந்தரவா இருக்கிற பொழுது, அந்த பிள்ளைகளை அடித்து திருத்துவதற்காக நாம முயற்சி செய்வோம். கொஞ்சம் அடிக்கும் பொழுது வேகமா அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த பிள்ளை நம்ம பக்கத்துல திரும்பி வந்த உடனே நாம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம்ம தடவி கொடுப்போம். நம்ம பிள்ளைய அப்படியே விட்டுற மாட்டோம். அதே போலதான் ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாய் திரும்ப வைப்பதற்காக, அவர் பக்கமாய் திருப்புவதற்காக சில நேரங்களில பீறுவேன்னு சொல்றார், சில நேரங்கள்ல அடிப்பேன்னு சொல்லுகிறார். பீறின ஆண்டவர் நம்முடைய காயங்களையும் கட்டுவேன்னு சொல்றார். நம்மளை அடிச்சுட்டு அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்கள். கர்த்தரிடத்துல திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். நாம கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம் என்றால் அவர் நம்ம பக்கமாக திரும்புவார். நம்ம குற்றத்தை உணர்ந்து அவருடைய முகத்தை தேடுவதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதுக்குதான் இந்த 2 நாட்களை ஆண்டவர் முந்தின தீர்க்கதரிசிகள் மூலமாக, பழைய பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் என் பக்கமா திரும்பிட மாட்டார்களா, இந்த 2 நாட்களிலாவது என் சமூகத்துல என் வார்த்தைகளை கேட்டு என் பக்கமா திரும்பிட மாட்டார்களா அப்படின்னு ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு வைத்து ஊழியர்கள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர் பக்கமாய் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம தவறு செய்கிற பொழுது, நாம குற்றம் செய்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுவார். மறுபடியும் நாம் அந்த குற்றத்தை உணர்ந்து அவர் பக்கமாய் திரும்புகிறது வரைக்கும் அவர் காத்திருப்பார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், சில நேரங்கள்ல உபத்திரவமும் பாடும், சில நேரங்கள்ல வியாதிகளும் வருகிற பொழுது நாம் நினைப்போம், ஏன் இது வருது, ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு உண்டாகிறது, ஏற்படுகிறது அப்படின்னு நாம யோசிக்கிறோம். தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்போ வழி தப்பி நடந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் வருகிற பொழுது, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த காயங்கள், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டங்கள் என்று நாம யோசித்து கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஆண்டவர் பக்கமா திரும்பிடணும். அப்படி திரும்பிட்டோம் அப்படின்னா அடிச்ச ஆண்டவரே நம்ம காயத்தை கட்டுவார், பீறின ஆண்டவரே நம்மளை குணமாக்குவார்.
இன்னைக்கு ஒருவேளை பீறப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரிடத்திலிருந்து அடியை வாங்கின அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அதன் நிமித்தமா வேதனையோடு, கண்ணீரோடு, இழப்போடு, நஷ்டத்தோடு கூட ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாங்க பிள்ளைகளை, என் பக்கமா திரும்பிருங்க, நான் உங்க காயத்தை கட்டுவேன், நான் உங்களை குணமாக்குவேன்னு ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். அவர் பக்கமா நீங்க திரும்பிட்டீங்கன்னா போதும், உடனே அவர் உங்க பக்கமா திரும்பிடுவார். பாருங்க, அந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவன் வீணா செலவு பண்ணிட்டான், தவறான முறையில செலவு பண்ணிட்டான். ஆனால் அந்த தகப்பன் எப்போ என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு அந்த தகப்பனுடைய இருதயம் ஒரு ஏக்கத்துல இருந்தது. அந்த தகப்பன் நினைச்சிருந்தா ஆள் வச்சு என் மகன் எங்க இருக்கிறான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல, என் மகன் திரும்பி வரட்டும், அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து மறுபடியும் என் முகத்திற்கு நேராக திரும்ப வரட்டும் அப்படின்னு அந்த தகப்பன் காத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள்ல அந்த குமாரன் அவன் உணர்ந்து எல்லாத்தையுமே இழந்த சூழ்நிலையில என் தகப்பனிடத்துல போனாலாவது எனக்கு நன்மை கிடைக்காதா அப்படின்னு அவன் திரும்பி வந்தான். பாருங்க, தூரத்துல வருகிற பொழுது அப்படியே தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அரவணைத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து அவனுக்காக ஒரு பெரிய விருந்தையே உண்டாக்கினார். அதுதான் தகப்பனுடைய இருதயம், நம் ஆண்டவருடைய இருதயம். இன்னைக்கு நம்மளை திருப்புவதற்காக சில நேரங்கள்ல நம்மளை காயப்படுத்தலாம், திருப்புவதற்காக சில நேரங்கள்ல உபத்திரவத்தை அவர் அனுமதிக்கலாம். இந்த உபத்திரவங்களும் காயங்களும் வருகிற பொழுது நாம தாமதம் செய்யாம உடனே கர்த்தர் பக்கமா திரும்பிடணும். உடனே நம்ம கர்த்தர் பக்கமா திரும்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம பக்கமா திரும்பி நமக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் உடனே செய்து கொடுப்பார். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம் அப்படின்னா எப்படியாயும் உடனே அவர் பக்கமா திருப்புறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். நாம் அதை உணர்ந்து ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம் என்றால் உடனே ஆண்டவர் திரும்பி வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்திடுவார். நினிவே பட்டணத்து மக்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செஞ்சது நிமித்தம் கோபம் கொண்டு யோனா கிட்ட சொல்றார், போய் சொல்லு, இந்த ஜனங்களை நான் அழிப்பேன்னு சொல்றேன். அவன் ஃபர்ஸ்ட் போக மாட்டான்னு சொல்றான். மறுபடியும் அவனை ஆண்டவர் போக வைக்கிறார். அவன் போய் சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் பக்கமாய் திரும்பி விட்டார்கள். அந்த மக்கள் பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது வெளிப்பட இருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் பக்கமா திரும்பிட்டாங்க. ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு எல்லாமே கர்த்தர் பக்கமா திரும்பி அவங்க செய்த குற்றத்தை உணர்ந்து தேவ சமூகத்திற்கு நேராக திரும்பினார்கள், தேவனுக்கு நேராக திரும்பினார்கள். பாருங்க, உடனே ஆண்டவர் அவங்க பக்கமா திரும்பிட்டார். செய்வேன்னு சொன்ன அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் மனம் மாறுகிறார். நம்ம ஆண்டவர் மாறுகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிறவர். ஆனா தம்முடைய பிள்ளைகளிடத்துல சொன்ன காரியத்தை சில நேரங்கள்ல மனம் திரும்பி விட்டால் உடனே ஆண்டவர் அதை மாற்றி அமைச்சிருவார். இந்த ஒரு காரியத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றாம விட்டுருவார். நீங்க பாத்தீங்கன்னா 40 நாள்ல நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். பாத்தீங்கன்னா ஜனங்க கர்த்தர் பக்கமா திரும்பின உடனே அப்படியே ஆண்டவர் இவங்க பக்கமா திரும்பிட்டார். செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் விட்டு விட்டார். அது யோனா தீர்க்கதரிசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விசனமாயிடுச்சு. ஏன்னா ஜனங்க முன்னாடி போய் நின்று சொல்றார், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது, 40 நாள் அழிய போகிறது அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் அழிக்கல. எல்லாரும் யோனாவு கூட சொல்லிருப்பாங்க, இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், அது நிறைவேறல. தீர்க்க தரிசனம் சொன்னார் 40 நாள் அழிஞ்சிரும் அப்படின்னு, ஆண்டவர் அழிக்கல அப்படின்னு அவரை கூட ஏளனமா பேசியிருப்பாங்க. சில நேரங்கள்ல ஊழியக்காரங்க ஒரு வார்த்தைய சொல்லும் பொழுது அந்த ஆத்மா மனம் திரும்பிட்டா அந்த காரியம் நடக்காது.
சொன்ன ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை சில நேரங்கள்ல பலிக்காமல் போய்விடும். தப்பு பண்றவங்களை பார்த்து கர்த்தர் உங்களை தண்டிக்க போகிறார், கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போறார் அப்படின்னு ஒரு வெளிப்பாட்டுல சொல்லுகிற பொழுது அந்த ஆத்துமா அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் பக்கமா திரும்பிட்டா கர்த்தர் அவங்க பக்கமா திரும்பிடுவார். சொன்ன காரியம் கடைசியில நடக்காம போயிருது. அதே போலதான் யோனாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அதனாலதான் அவருக்கு கோபம் வருது. ஆண்டவரே, நான் சொன்ன காரியத்தை நீங்க செய்யலையே, நீங்க தானே சொன்னீங்க 40 நாள் அழிப்பேன்னு சொன்னீங்களே, அழிக்கலையே அப்படின்னு அவர் விசனத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். ஆண்டவர் பக்கமா அவருடைய பிள்ளைகள் திரும்புகிற பொழுது வேற எதையுமே யோசிக்க மாட்டார். ஊழியக்காரரே, அவரை நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோனாவை சரிப்படுத்துற காரியத்துல ஆண்டவர் இறங்குகிறார். யோனாவையும் அப்படியே விட்டுல. ஏன்னா யோனா சொல்றார், இதுக்காக தான் நீங்க முறை சொல்லும் போதே நான் போக முடியாதுன்னு சொன்னேன், அழிப்பேன்னு சொல்லுவீங்க, ஆனா ஜனங்கள் எல்லாரும் உங்க பக்கமா திரும்பிடுவாங்க, நீங்க அழிக்காம விட்டுருவீங்க, நீங்க இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போகலன்னு அவரே சொல்றார். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஊழியக்காரர யோனாவை மறுபடியும் சரிப்படுத்தி அவனுக்கு புரிய வச்சு செயல்பட வைக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம திரும்பிட்டா போதும், கர்த்தர் பக்கமா திரும்பிட்டா போதும், நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவருடைய முகத்தை நம்ம தேடிட்டா போதும். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீங்க இறங்குங்கப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே ஆண்டவர் அப்படியே உங்க பக்கமா என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி மன்னிக்கிற தேவன். தாவீது ராஜாவை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கொலை பண்ணார், விபச்சார பாவம், 2 பாவத்தையும் ஒரே நேரத்துல செய்தவர். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தருடைய மனைவி அபகரித்தான், அந்த சகோதரியுடைய புருஷனை தந்திரமா கொலை பண்றான். இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம். ஆனாலும் தாவீது அப்படியே கர்த்தர் பக்கமா திரும்பிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துகிற போது, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு 51வது சங்கீதத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், யூசோப்பினால என்ன கழுவியும் என்னை சுத்திகரியும், நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டார். கர்த்தர் உடனே திரும்பிட்டார். அதனால இன்னைக்கு இந்த ராத்திரியில ஒருவேளை நீங்கள் ஏதோ கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீங்க செய்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உணர்ந்து கர்த்தர் பக்கமா வந்துருங்க, கர்த்தர் பக்கமா வந்துருங்க. நீங்க வரல அப்படின்னா ஆண்டவர் உங்களை வர வைப்பார். வலை போடும் பொழுதே நீங்க சிக்கிக்கிடுங்க. தப்பிச்சு தப்பிச்சு போனீங்க அப்படின்னா கடைசியில தூண்டில் போட்டு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கு வந்துடும். தூண்டில் போடுகிற பொழுது அதுல சேதாரம் நிறைய இருக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், அவர் பக்கமா வந்துருங்க. குற்றத்தை உணர்ந்து அவர் முகத்தை தேடுங்க. அவர் முகத்தை நீங்க தேடுவீர்கள் என்றால் அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். எப்படிப்பட்ட தவறா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் உணர்வடைந்து கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. அப்படி நீங்க உணர்வடைந்து இன்னும் நீங்க வரல அப்படின்னா ஆண்டவர் உங்களை பீறுவார், உங்களை அடிப்பார். ஏன்னா நீங்க அவர் பக்கமா திரும்பணும். உங்க ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவருடைய பார்வையில விலையேறப்பட்டது. நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டுனா கூட அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால் முழு பரலோகமும் சந்தோஷப்படும். ஒரு ஆளுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையினால உங்களுக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தருக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளவு செலவு செய்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்க இந்த வார்த்தையை அசட்ட பண்ணாம கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். நீங்க உணர்ந்து வருகிறது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். நீ எப்படியாவது ஒரு பக்கமா வந்துடணும். ஏன்னா உங்களை அவ்வளோ நேசிக்கிறார், உங்களை அவ்வளோ நேசிக்கிறார். நம்மளெல்லாம் அவர் நேசித்தபடினாலேதான்
நமக்காக இந்த பூமியில தேவகுமாரன் இறங்கி வந்தார். நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், அது கற்பனை கதை தான், ஆனாலும் அதை நம்ம யோசிக்கணும். பரலோகத்துல பிதா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், சுற்றிலும் பிரதான மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வலது பார்சத்துல தேவகுமாரன் வீற்றிருக்கிறார். அப்போ பிதா ஒரு காரியத்தை சொல்றார், இந்த பூமிக்கு யாராவது ஒருத்தர் போனும், மனு குலத்தை மீட்பதற்காக, மனு குலத்திற்காக ரத்தம் சிந்தி மறிப்பதற்காக யாராவது ஒருத்தர் போனோம். 33 வருடங்கள் இந்த உலகத்துல வாழணும், கடைசியில சிலுவையில சுமக்க வைப்பாங்க, அடிப்பாங்க, சிலுவையில தொங்க விடுவாங்க, ஜீவனை விட்டு மறிக்கணும், இதற்கு யார் ஆயத்தம் அப்படின்னு பரலோகத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதாம். எல்லா தூதர்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மனுஷன் ரொம்ப மோசமானவன் ஆச்சு, மனுஷன் ரொம்ப துரோகி ஆச்சுத, நன்றி மறந்தவர்கள் ஆச்சு, இவர்களுக்காக நான் போகல அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். பிதா கேட்கிறார், யாராவது ஒருத்தர் போய் இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிதான் ஆகணும், யாராவது ஒருத்தர் பூமிக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். யாருமே போவதற்கு ஆயத்தம் இல்ல. கடைசியாக வலது பார்சத்துல வீற்றிருந்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து சொன்னாராம், பிதாவே நான் போகிறேன். அதனால்தான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவுடைய வலது பார்சத்துல அவர் செல்ல பிள்ளையா இருந்தாராம், நித்தமும் அவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருந்தார். அவர் சொல்றார், இந்த மனுஷனுக்காக நான் இந்த பூமியில போய் பிறக்கிறேன், நான் போய் இந்த பூமியில 33 வருடங்கள் வாழ்கிறேன், நான் போய் சிலுவையை சுமக்கிறேன், நான் சிலுவையில தொங்குவதற்கு ஆயத்தம், என்னை அனுப்பும் பிதாவே என்று பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசினாராம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்தார். நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், நாம் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், நன்றி அறியாதவர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நமக்காக இந்த பூமியில வந்தார். நமக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை காரியத்தையும் இயேசு செய்து முடித்தார். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்துல திரும்புங்கள், கர்த்தரிடத்துல திரும்புங்கள், அவர் உங்க பக்கமாக திரும்புவார். பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர், உங்களுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். பாருங்க, அந்த ஏசாயா ராஜா செய்த காரியம் என்ன அப்படின்னா, உடனே கர்த்தர் பக்கமா திரும்பிட்டார். எசேக்கியேல் ராஜா கர்த்தர் பக்கமா உடனே திரும்பிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை தாண்டதுக்குள்ள மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இப்போய் சொல், 15 நாட்கள் 15 வருஷம் இன்னும் ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுக்க போகிறேன், நீ போய் சொல்லு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உடனே ஊழியக்காரருக்கு வருகிறது. ஊழியக்காரர் போய் மறுபடியும் சொல்றார், 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பக்கமாக எசேக்கியேல் ராஜா திரும்பி விட்டார். சுவர்புறமா எதுக்கு திரும்பினார் அப்படின்னா, அது வரைக்கும் மனுஷனை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு ராஜா வியாதிப்பட்டு இருந்தா அவருடைய மனைவி இருந்திருப்பார்கள், பிள்ளை இருந்திருப்பார்கள், பிரதான மருத்துவர்கள் எல்லாம் அவரை சுற்றிலும் இருந்திருப்பார்கள். அவருடைய நம்பிக்கை மருத்துவத்தின் மீது, பெரிய பெரிய டாக்டர்ஸ் மீது இருந்தது. என் குடும்பத்தார் எப்படியாவது என்னை காப்பாத்திருவாங்க அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நேர சுவர்புறமாக கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நான் என்னெல்லாம் செஞ்சேன், கொஞ்சம் பாருங்கப்பா, கொஞ்சம் ஆண்டவரை பாருங்க, எனக்கு இறங்குங்க அப்படின்னு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் அவர் பக்கமாக திரும்பிட்டார். உடனே பதில். அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய அவமானம் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்து போவா அப்படின்னு உடனே போய் சொல்றாரு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், அங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நீ உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். அங்க இருந்தவங்கள, என்னையா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஏளனம் கூட பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சொல்றாரு, உடனே அந்த காரியங்கள் அரண்மனை முழுவதும் பரவி இருக்கும். ராஜா மறிக்க போகிறாராம். ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ராஜா மறிக்க மாட்டார் என்கிற தகவல் அரண்மனை முழுவதும் பரவுகிறது. இந்த இடத்துல
யார் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னா ஊழியக்காரர் விட்டு கொடுத்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய பிள்ளை என் பக்கமா திரும்பிட்டான். என் பக்கமா திரும்பினதுனால நான் அவன் பக்கமாக திரும்பிட்டேன். அதே போல ஆகாப் ராஜாவுடைய விஷயத்திலையும் ஊழியக்காரர் ஆண்டவர் விட்டு கொடுத்துறார். எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆகாப்புக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான், நீர் மரித்து போவீர், உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், நீனும் உன் மனைவியும் மரிக்க போகிறீர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனம் ஊழியக்காரர் மூலமாய் வருகிறது. ஏன்னா அந்த ஆகாப் ராஜா இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரித்தவர். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவனை தந்திரமாய் கொண்டு போய் நிறுத்தி கல்லெறிந்து கொலை செய்தவன். இது ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவன் செய்த அந்த பாவத்து நிமித்தம் அவனுக்கு நேராக ஒரு எச்சரிப்பின் சத்தம் கடந்து வருகிறது. அவ்வளவுதான், நீ மரிக்க போகிறாய் என்று. ஆனா ஆகாப் என்ன பண்ணாரு? அப்படியே சாஷ்டாங்கமா ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டாரு. ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல விழுந்தபடினால ஆண்டவர் பார்க்கிறார். என்ன பண்றார்? ஊழியக்கார்ட்ட போய் பேசுறார். பாரு, அந்த ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஏன்னா அவர் மாறுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் அவனை கொன்னுற போறேன்னு சொல்றாரு. இப்போ அவன் கர்த்தர் பக்கமா திரும்பிட்டான். ஆண்டவரை, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கர்த்தர் பக்கமா திரும்பினதுனால வேற ஆண்டவருக்கு வழி இல்லை. அவர் பக்கமா அவன் பக்கமா திரும்பித்தான் ஆகணும். அதனால எலியா கிட்ட பேசுறார். அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, பாத்தியா? அதனால சொன்னதை நான் செய்ய போறது இல்லை, இவன் நாட்கள்ல செய்ய போகிறது இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்கள்ல நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் பக்கமா திரும்பிட்டீங்க அப்படின்னா போதும், வேற எதையுமே ஆண்டவர் யோசிக்க மாட்டார், வேற யாரையுமே அவர் பார்க்க மாட்டார். உடனே உங்க பக்கமா ஓடி நிற்பார். ஆனா நீங்க திரும்பல அப்படின்னா அவர் உங்களை பீறி திரும்ப வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்கள்ல அடித்து உங்களை அவர் பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு செய்த தவறை உணர்ந்து அவருடைய முகத்தை தேடுவதற்கு ஒப்பு கொடுத்துருங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு. நீ தப்பு பண்ணது உண்மைதான், என்னை கோபப்படுத்தினது உண்மைதான், ஆனாலும் இன்றைக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். என்னிடத்துல திரும்பி வந்துவிடு. உனக்காக என்னிடத்துல சகாயம் இருக்கிறது, உனக்காக என்னிடத்துல நன்மை இருக்கிறது என்று கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களை நிதானிங்க. கர்த்தர் உங்களுக்கு நேரா இருக்கிறாரா? கர்த்தருடைய பார்வை உங்களுக்கு நேரா இருக்கிறதா? இல்ல கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு நேரா இருக்கிறதா? கொஞ்சம் நீங்க நிதானிங்க. இந்த நாட்கள்ல, உபவாச நாட்களில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் உங்க பக்கமா திரும்பணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்துல திரும்புவோம், வாருங்கள். அவர் நம்மை பீறினார், காயம் கட்டுவார். அவர் நம்மை அடித்தார், நம்மை குணமாக்குவார். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு கூப்பிட போறோம். கொஞ்சம் குற்றத்தை உணர்ந்து தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய சமூகத்துல நம்மை நாம கொஞ்சம் நிதானிக்கணும். இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. சோதம் கோமர பட்டணத்திற்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டது, ஆனா யாருமே கேட்கல, எல்லாருமே அசட்டை பண்ணாங்க. நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு 100 வருஷம் நீதியை போய் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இந்த 2 தேசத்தாரும் 2 பட்டணத்தாரும் மனம் திரும்பல, அழிவை சந்தித்தார்கள். ஆனா நீதிவை பட்டணத்திற்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பிட்டாங்க. அதன் நிமித்தம் அந்த பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. தாவீது ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. தாவீது ராஜா கர்த்தர் பக்கமாய் திரும்பினார். திரும்பினதன் நிமித்தம் கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். கோபப்பட்டார்,
ஆனா அவன் திரும்பினதுனால உடனே அவனுக்காக தேவன் இறங்கிட்டார். அவனை பத்தி வேதத்தில் ஆண்டவர் சாட்சியாக எழுதுகிறார். அந்த பத்சேபாளிடத்துல பாவம் செய்ததை தவிர வேற பாவமே அவன் செய்யல அப்படின்னு ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மனம் திரும்புதலை தாவீதுடைய வாழ்க்கையில நம்மால பார்க்க முடிந்தது. அதனால இன்றைக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. தாவீது பாவம் செய்தது அந்தரங்கத்துலதான், யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் வந்து நிற்கிறார், தீர்க்கதரிசி அனுப்புறார். ஆகா பாவம் செய்தது யாருக்குமே தெரியாது, ஆனா ஆண்டவர் போய் நிற்கிறார். அதனால நாம செய்யற காரியம் எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது அந்தரங்கமா இருந்தாலும் சரி, வெளியரங்கமா இருந்தாலும் சரி, தேவனுடைய கண்கள் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. ஆகையினால இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக, நம்மளை வாழ வைப்பதற்காக இயேசுங்க வந்திருக்கிறார். உங்களுடைய சுக வாழ்வ சீக்கிரத்திலே துளிர்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். குற்றத்தை உணராதத நிமித்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நஷ்டத்தை, வேதனைய, கண்ணீரை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய சுக வாழ்வ சீக்கிரத்துல கர்த்தர் துளிர்க்க பண்ண வேண்டும் என்று விரும்பித்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். கர்த்தரிடத்துல திரும்புவோம், வாருங்கள். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன்னா இதை உலகே அறியும். உறவாட என்ன நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாட என்ன நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே.
நீங்க இல்லாம பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன நினைச்சா எங்கே போவேன்னா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஒவ்வொரு ஆண்டவரோடு கூட பேசுங்க. அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, என் பக்கமா நீங்க திரும்புங்க. என் பக்கமா திரும்புங்க. நான் உங்க பக்கமா திரும்புவேன். நான் உங்க பக்கமா திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை பீறினேன், உங்களை அடிச்சேன், உங்களை காயம் கட்டுவதற்கு, உங்களை குணமாக்குவதற்காக நான் வந்திருக்கிற மகனே மகளே, நீ என் பக்கமா திரும்பு. நீ என் பக்கமா திரும்பு. உன்னுடைய குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடுவதற்கு, என் பக்கமா திரும்புவதற்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். என் பக்கமா உங்களை திருப்ப வைப்பதற்காகத்தான் நான் உங்களை விட்டுட்டு என் ஸ்தானத்துல போய் நான் இருக்கிறேன். நீங்க என் பக்கமா திரும்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்க பக்கமா திரும்பிடுவேன். உலகத்தின் முடிவு பெறிந்த சகல நாட்களிலும் உங்க கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே பார்த்தா சிரிக்கிறீங்க, உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறீங்க. காரணம் நஷ்டம், காரணம் இழப்பு. இதெல்லாம் மாறும் கர்த்தர் சொல்றார். உங்களை நஷ்டப்படுத்தினத நோக்கம் நீங்க கர்த்தர் பக்கமா திரும்பணும். நீங்க செய்த குற்றத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இருதயத்துல அழ வச்சிருக்கிறார். இந்த அழுகை சந்தோஷமாய் மாற போகிறது. உங்க சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்க குற்றத்தை உணர்ந்து அவர் பக்கமா திரும்பிருங்க. திரும்பிருங்க. திருப்பாம அவர் விட மாட்டார். ஏன்னா உங்களை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். உங்க ஆத்மா அவருக்கு முக்கியம். நீங்க பரலோகத்திற்கு வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதனாலதான் மறுபடியும் உங்களை திரும்ப வைக்கிறதற்காக அவர் உங்களுக்காக காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க திரும்பி வந்துருங்க. ஆண்டவரே உங்க பக்கமா வந்துடுறப்பா. நான் எல்லாத்தையுமே அழிச்சுட்டேன், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுதப்பா. உங்க பக்கமா வருகிறேன்னு வாங்க. அவர் உங்க பக்கமா வந்துருவார். உங்க பக்கமா வந்துருவார். உங்க பக்கத்துல வந்து நிற்பார். உங்களை பிளஸ் பண்ணுவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேற்றி தருவார். நீங்க திரும்பி பாருங்களா. உங்க பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பாருங்க. உங்களுக்காக இறங்குவார். தகப்பனே, இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. எங்களோடு கூட பேசுனீங்க. உங்க பக்கமா திரும்பின நினிவே பட்டணத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. உங்க பக்கமாய் திரும்பின ஆகாப் ராஜாவை நினைச்சீங்க. உங்க பக்கமா திரும்பின தாவீத நீங்க நினைச்சீங்கப்பா. அதே போல இந்த ராத்திரியில யாரெல்லாம் உங்க பக்கமா திரும்புறாங்களோ, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, உண்மைக்குள்ள, உத்தமத்திற்குள்ள வருகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகள் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த ராத்திரியில இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில விழுந்தது. உங்க பிள்ளைங்க சமாதானம் இல்லாம இருக்கிறாங்கப்பா. திரும்ப வேண்டி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைங்க பக்கமா திரும்பி ஆண்டவரே இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. வர வர விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ராத்திரியில நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் உங்க பக்கமாக
நீங்க திருப்பி கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர் வரைக்கும் எல்லார் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆயிரவர்களுக்காய், ஆயிரமா பிள்ளைகளுக்காய், இன்னும் இருக்கிற ஆயர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆசீர்வதி. எங்களுடைய சபையுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல எங்களை உங்க பக்கமாக திருப்பி கொண்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி என்ன அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 பலம் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.